ஓம் சாந்தி 5/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவ பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதையாகி விடுகிறீர்கள். கீதையின் ஞானம் மற்றும் ராஜயோகம் உங்களை சம்பூர்ண தூய்மையாக ஆக்கிவிடுகிறது. கேள்வி: சத்தியுகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே மிக மிக நல்லதாக இருக்கும். ஏன்? பதில்: ஏனென்றால் அங்கே மனிதர்கள் சதோ பிரதானமாக இருப்பார்கள். மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது பொருட்களும் நல்லதாக இருக்கும். மற்றும் மனிதர்கள் கெட்டவர்களாக இருக்கும் பொழுது, அதாவது தமோ பிரதானமாக ஆகும் பொழுது, பொருட்களும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். சதோ பிரதான சிருஷ்டியில் கிடைக்காத பொருள் எதுவுமே இருக்காது. எதையும் எங்கேயும் தேடி வாங்க வேண்டி இருக்காது. ஓம் சாந்தி. பாபா இந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறார். அதாவது பிரம்மா சரீரத்துக்குள்ள புரிய வைக்கிறாரு. இதற்கு ஜீவ் என கூறப்படுகிறது, அதாவது உடல் என கூறப்படுகிறது. இதில் ஆத்மாவும் உள்ளது. மேலும் இவருக்குள் பரம்பிதா பரமாத்மாவும் இருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனை முதலில் உறுதியாக ஆக்கி கொள்ள வேண்டும். இதுல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆகையால் இவரை தாதா, மூத்த சகோதரர் எனவும் சொல்கிறோம். குழந்தைகளுக்கு இந்த நிச்சயம் இருக்கிறது. இந்த நிச்சயத்துடனே நினைவு செய்ய வேண்டும். பாபா யாருக்குள் வந்திருக்கிறாரோ அல்லது அவதரித்திருக்கிறாரோ அவர் குறித்து தந்தை சொல்கிறார், நான் இவருடைய பல பிறவிகளிலும் கடைசி பிறவியில் கடைசி காலத்தில்தான் வருகின்றேன் என்று. இது அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்வான கீதையின் ஞானம் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் அதாவது உயர்ந்த வழி, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியாகும். அவருடைய ஸ்ரீமத் படி நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். நீங்கள் கீழான மனித நிலையிலிருந்து உயர்வான தேவதையாக ஆகிறீர்கள். இதற்காகத்தான் இங்கு நீங்கள் வருகிறீர்கள். தந்தையோ சைத்தன்யமான மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். மரமும் கூட மனிதர்களுடையதாக இருக்கின்றன. இது சைத்தன்ய படைப்பாகும். இந்த கல்ப விருட்சத்தை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. விதை மற்றும் படைப்பிற்கிடையில் வித்தியாசம் இருக்கும் அல்லவா? மாங்கொட்டையை விதைப்பதன் மூலம் மாமரம் வளர்கிறது. பிறகு எவ்வளவு பெரிதாக ஆகிறது. அதுபோல மனித மரத்தின் விதையிலிருந்து மனிதர்கள் எவ்வளவு அதிகரிக்கின்றனர். ஜடமான விதையில் எந்த ஞானமும் கிடையாது. இவர் சைத்தன்யமான விதை ரூபம் ஆவார். இவருக்குள் முழு சிருஷ்டி ரூபத்தின் மரத்தின் ஞானம் இருக்கின்றது. எப்படி உற்பத்தியாகி வளர்ந்து பின் விநாசம் அடைகிறது என்கிற ஞானம் இருக்கின்றது. தந்தையும் இங்கு குப்தமாக இருக்கின்றார், குப்தமாக வந்துள்ளார். இந்த மிக பெரிய மரம் அழிந்து பின் அடுத்து புதிய மரம் எப்படி வளர்ந்து நிற்கிறது என்பது கூட குப்தமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு ஞானமும் குப்தமானதாக கிடைக்கிறது. தந்தையும் கூட குப்தமாக வந்துள்ளார். இப்பொழுது நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும், இவர்களைப் போல் ஆக வேண்டும் என்பதே இங்கு முக்கியமான விஷயமாகும். சித்திரங்கள் கூட உள்ளன. இந்த படங்கள் இல்லாவிட்டால் புத்தியில் ஞானமே வராது. இந்த படங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் இந்த படங்களுக்கு பூஜை நடக்கின்றது. ஞான மார்க்கத்தில் இந்த படங்களின் மூலம் நாம் இப்படி ஆக வேண்டும் என்கிற ஞானம் கிடைக்கிறது. நாம் இப்படி ஆக வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்வது இல்லை. மனிதர்கள் தூய்மையான தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றனர் எனும்போது கண்டிப்பாக அவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். ஆகையால் தூய்மையானவர்களின் முன்பாக தலை வணங்க வேண்டியிருக்கிறது.
பாரதத்தில் குறிப்பாக குமாரிகளை நமஸ்கரிக்கின்றனர். குமாரர்களை நமஸ்கரிப்பதில்லை, பெண்களை நமஸ்கரிக்கின்றனர். ஆண்களை ஏன் வணங்குவதில்லை? ஏனென்றால் இந்த சமயத்தில் ஞானமும் முதலில் மாதர்களுக்குத்தான் கிடைக்கின்றது. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்கிறார். இவர் ஞானத்தின் பெரிய நதியாக இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். ஞான நதியுமாக இருக்கிறார், ஆணாகவும் இருக்கிறார். இவர் அனைத்திலும் பெரிய நதியாக இருக்கிறார். பிரம்மபுத்திர நதி அனைத்திலும் பெரிய நதியாகும். நாம் சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம், பிறகு புதிய உலகத்திற்கு செல்லுவோம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு நாள், கிழமை, வினாடி முதற்கொண்டு அனைத்துமே தெரியும். அந்த மனிதர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிடுகின்றனர். இதனுடைய கணக்கு முழுவதையும் எடுக்க முடியும். இப்பொழுது எவ்வளவு வளர்ச்சியை அடைந்தபடியே உள்ளன. ஜனத்தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியுகத்தில் இவ்வளவு இருக்க வாய்ப்பில்லை. இந்த பொருள் ஆஸ்திரேலியாவிலிருந்து, ஜப்பானிலிருந்து வந்தது என சொல்லுகின்றனர். சத்தியுகத்தில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் முதலானவை இருக்கவில்லை. நாடகத்தின்படி அங்குள்ள பொருட்கள் இங்கே வருகின்றன. முன்னர் அமெரிக்காவிலிருந்து கோதுமை முதலானவை வந்து கொண்டிருந்தன. சத்தியுகத்தில் எங்கிருந்தும் வராது. அங்கே ஒரே தர்மம்தான் இருக்கும். அனைத்து பொருட்களும் நிறைந்திருக்கும். இங்கே தர்மங்கள் அதிகரித்தபடியே இருக்கின்றன. ஆக அவைகளுடன் அனைத்து பொருட்களும் குறைந்தபடியே இருக்கின்றன. ஜனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க பொருட்கள்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியுகத்தில் எங்கிருந்தும் வாங்குவது கிடையாது. இப்போது பாருங்கள், எங்கிருந்தெல்லாம் வாங்குகின்றனர். மனிதர்கள் பிற்காலத்தில் அதிகரித்தபடியே இருந்தனர். சத்தியுகத்தில் எந்த பொருளுக்கும் பற்றாக்குறை இருப்பதில்லை. அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் சதோ பிரதானமாகவே மிகவும் நல்லதாகவே இருக்கும். மனிதர்களே சதோ பிரதானமாக இருப்பார்கள். மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் பொருட்களும் நன்றாக இருக்கும். மனிதர்கள் கெட்டவர்களாக இருந்தால் பொருட்களும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சதோ பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனிதர்களும் சதோ பிரதானமாக இருந்தாங்க, பொருட்களும் நல்லா இருந்தது. எப்போ தமோ பிரதானமாக ஆயிடுறாங்களோ அப்போ பொருட்கள் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து விடுகிறது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அறிவியலின் முக்கிய பொருள் அணுகுண்டுகளாகும். அதன் மூலம் எந்த அளவு விநாசம் ஏற்படுகிறது? எப்படி உருவாக்குபவர்களாக இருப்பர்? உருவாக்கக்கூடிய ஆத்மாவுக்குள் முதலிலேயே நாடகத்தின்படி ஞானம் இருக்கும். இப்போ எப்படிலாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஞானம் முதல்ல ஏற்கனவே ஆத்மாக்குள்ளே இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சமயம் வரும்போது அவர்களுக்குள் அந்த ஞானம் வரும். யாருக்குள் புத்தி இருக்குமோ அவர்கள்தான் அந்த காரியத்தை செய்வார்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். கல்பந்தோறும் என்ன நடிப்பு நடந்ததோ அதுவே நடந்தபடி இருக்கும். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். இதனை விட சிறந்த ஞானம் கிடையாது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள். இதனை விடவும் உயர்ந்த ஞானம் எதுவுமே இல்லை. அது மாயாவினுடைய ஞானம். அதன் மூலம் விநாசமாகிறது. அவர்கள் சந்திரனுக்கு செல்கின்றனர், ஆராய்ச்சி செய்கின்றனர். உங்களை பொறுத்தவரை எதுவும் புதிய விஷயம் அல்ல. இவை அனைத்தும் மாயாவின் பகட்டாகும். மிகவும் பகட்டை காட்டுகின்றனர். மிகவும் ஆழத்தில் செல்கின்றனர். மிகவும் புத்தியை குழப்பியும் கொள்ளுகின்றனர். கொஞ்சம் அதிசயம் செய்தும் காட்டுகின்றனர். மிகவும் அதிசயம் செய்து காட்டினால் பிறகு நஷ்டம் ஏற்படும். என்னென்னவெல்லாம் உருவாக்கியபடி இருக்கின்றனர். இதன் மூலம் இது விநாசமாகும் என உருவாக்குபவர்களுக்கும் தெரியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், குப்தமான ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். தேவதைகளின் படங்களை முன்வைத்தபடி அவற்றை நமஸ்காரம் செய்வதற்கு பதிலாக அவர்களைப் போல தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், சிருஷ்டியின் விதை ரூபம் மற்றும் அவருடைய சைத்தன்யமான படைப்பை பற்றி புரிந்து கொண்டு ஞானம் நிறைந்தவர் ஆக வேண்டும். இந்த ஞானத்தை விடவும் உயர்வானது எதுவுமே இல்லை என்கிற போதையில் இருக்க வேண்டும். வரதானம், ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை. இந்த பாடத்தின் நினைவால் ஒரே சீரான மனநிலையை அமைத்து கொள்ளும் சிரேஷ்ட ஆத்மா ஆகுங்கள். ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை. இந்த பாடம் நிரந்தரமாக நினைவில் இருந்தால் மனம் சீரான ஒரே மாதிரியான மனநிலை பெறுவீர்கள். ஏனென்றால் ஞானம் அதிகம் கிடைத்துள்ளது. அநேக ஞான கருத்துக்கள் உள்ளது. இருப்பினும் கீழே விழும்போது ஞானம் நினைவில் வர வேண்டும். அதுதான் அதிசயம். சில சமயம் விஷயங்கள், யாரேனும் மனிதர்கள், பொருட்கள், சுற்றுச்சூழல் என்று ஏதேனும் ஒன்று தன் வசம் கீழே ஈர்க்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு நொடியில் விஸ்தாரத்தை விடுத்து ஏக்கரஸ் நினைவில் நிலை பெற வேண்டும். அப்பொழுதே சிரேஷ்ட ஆத்மா ஆகுங்கள் எனும் வரதானம் பெற்றவர் என கூற முடியும். ஸ்லோகன், ஞானம் எனும் சக்தியை கையாளும் போது தடைகள் போர் செய்வதற்கு பதிலாக தோல்வி அடைந்துவிடும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. இப்பொழுது நீங்கள் அனைவரும், அனைத்து ஆத்மாக்களும், இயற்கையும் பக்தர்களும் முக்தி பெறும் வண்ணம் முக்தி பெற்று மாஸ்டர் முக்தி வழங்கும் வள்ளலாகுங்கள். இப்பொழுது பிரம்மா பாபா இந்த ஒரு விஷயத்திற்கான தேதியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைகளும் எப்பொழுது ஜீவன் முக்தி பெறுவார்கள் என்று. இறுதியில் ஜீவன் முக்தி ஆகிவிடுவோம் என்று நினைக்காதீர்கள். நீண்டகால ஜீவன் முக்தி நிலையே நீண்டகால ஜீவன் முக்திக்கான ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரியாகச் செய்யும். நல்லது. ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமா. பழிவா